ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது வந்து ஒரு 15 to 16 பீப்புளுக்கான ஒரு சிம்பிளான ஒரு பார்ட்டி மெனு தான். இது வந்து டிஃபன் ஐட்டம் தான் வந்து பார்ட்டியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பார்ட்டி மெனு. ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு இந்திக்காரங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து என்னை கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தோசா ஸ்டால் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலி வந்து தோசா ஸ்டால் வந்து கேட்குறாங்கன்னா மினிமம் ஒரு 50 பீப்புள், அதுவும் வீட்டில் கேட்குறாங்கன்னா ஒரு 50 பீப்புளாவது அவங்க கேதர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது வந்து 16 பேர் தான். இதுதான் மேக்ஸிமம்மே சொல்லிட்டாங்க. ஸோ 16 பேருக்காகலாம் வந்து ஒரு தோசை ஸ்டால் போடுறதுன்றது ரொம்பவே வந்து ரொம்ப ப்ராஃபிட்டும் இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாமே ப்ரொஃபைன் டேங்க்கு, அப்புறம் நம்ம தோசை சுடுற கிரிடெல்லாம் வந்து நம்ம ட்ரெய்லர் வச்சுலாம் எடுத்துகிட்டு போனோம். இது பெரிய ஒரு வேலை. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ரொம்ப கேட்டதுனால அதுக்கப்புறம் நான் ஒத்துட்டேன். கண்டிப்பாக வந்து ஒரு 16 பேர்னால் ஆளுக்கு 2 தோசையாவது சாப்பிடுவாங்கன்ற கணக்கில் எப்படியும் ஒரு 30 தோசையாவது மூவ் ஆகும் அப்படின்ட்டு நான் போயிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாகவும் நிறைய ஃபுட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா மூங் தால் அல்வா, அவங்க வந்து மார்வாடின்றதுனால மூங் தால் அல்வா ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி, அது வந்து ஒரு 16 பேருக்கு 2 இட்லி கணக்கில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இடியாப்பம், அதுவும் ஒரு ஆளுக்கு 2 கணக்கில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வடையும் வந்து ஆளுக்கு 2 கணக்கில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இந்த இட்லி இடியாப்பத்துக்கெலாம் ஊற்றிக்கிறதுக்கு சாம்பார், சொதி, சட்னி அண்ட் வந்து கார சட்னி, ரெட் சட்னிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் தான் பார்ட்டி. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி. ஸோ அதுக்கான ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர்லியராகவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே கரெக்ட் டைமுக்கு முடிச்சாச்சு. 6:30 சம்திங் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போனோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை வேறு ஊற்றி கொடுக்கணும். ஸோ அதுக்காக வீட்லேயே வந்து அந்த மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டாக போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் தான் வந்து நம்ம லைவாக வந்து தோசை கவுண்டர் போட போகிறோம். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எந்த திங்ஸும் வந்து அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, நீங்கள் வந்து எங்களோட கேஸ் ஸ்டவ்வே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஸோ அதனால் வந்து தோசை ஸ்டால்னால் வந்து ஒரே தோசை எப்படி சுட்டு கொடுக்கறது? ஸோ மக்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக வந்து நம்ம விதவிதமான தோசை சுட்டு கொடுத்தா தான் அவங்கள வந்து ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நானும் வந்து மசாலா தோசைக்கு மசாலா, அப்புறம் வந்து அந்த நம்ம மைசூர் ஸ்டைலில் அந்த கார சட்னிலாம் தடவினதுக்கு அந்த கார சட்னி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பொடி தோசைக்கு பொடி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு கிளம்பி வெளியே போனால் ஒரே செம ஸ்னோ, ஊரே வந்து ஸ்னோவில் முழுகிருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போனோன்னே எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிவிட்டு தோசை சுட ஆரம்பித்தேன். மக்கள் வந்து கொஞ்சம் கூட சிலைக்கவே இல்லைங்க, நல்லா என்ஜாய் பண்ணி விதவிதமான தோசைகளை வந்து சாப்பிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இதை பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இனிமேல் வந்து என்ன பார்ட்டி ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் உங்களை தான் கூப்பிடுவோம் தேவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இன்வைட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து வயிறு நிறைவோடவும் மனசு நிறைவோடவும் இருக்கிறதுக்கு 100% வந்து நாங்கள் கேரண்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ். நன்றி, வணக்கம்.